நாங்கள் வந்து இந்த வீதியில் இப்படி நிற்போம் நாங்கள் ஒரு நாள் கனவுல கூட நினச்சது பார்த்ததே கிடையாது. இந்த நாள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நாளாக எங்களுக்கு இருக்குது. ஏதாவது எங்கள் வீட்டில் மரணம் நிகழ்ந்துட்டா எப்படிப்பட்ட நாளாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நாளாக இன்றைக்கி எங்களுக்கு எங்கள் மனசில் பட்டுட்டு இருக்குது. இந்த தமிழகம் எங்களை இந்த இடத்துல கடை நிறுத்தி கொண்டு வந்து நிற்போம் என்று ஒரு நாள் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. தமிழகத்தில் வந்து இழவு வாரம் என்று ஒரு நாள் கொண்டாடினாங்க. இழவு வாரம் வந்து தர்மாமாள் தலைமையில் வந்து இழவு வாரம் தமிழக ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் ஆக முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து அதுக்காக ஒரு போராட்டம் நடந்தது. அது முத்தமிழர் கலைஞர் அவர்களால் தான் அந்த சட்டத்தை மாற்றி அமைத்து தமிழ் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களாக ஆக முடியும் என்ற சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அந்த முத்தமிழர் அறிஞரோட மகன் இன்று எங்களை இந்த தமிழாசிரியர்கள் இந்த நிலைக்கு கொண்டு வருவார் என்று கனவிலும் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு நிலைமையில இன்று இருக்கிறோம். அவரோட கட்சியில தான் நாங்களும் இருக்கிறோம். ஆனால் இந்த நிலைமையில நாங்கள் இருக்கிறது என்று வேதனைப்படுறோம். இன்று இழவு வாரம் இதுக்கு மேல் நடைபெறாது. எங்கள் வீட்டில் அனைவர் வீட்டிலும் இழவு நாட்களாக இதற்கு மேல் செல்லும். 42 வயதாகி இன்று நான் இந்நிலையில் இருக்கிறேன். என் பிள்ளைகள் இதை விட அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறார்கள். MA, BEd, MPhil, PhD, நெட்டு, செட்டு என்று அனைத்து தமிழகத்தில் வைக்கும் தேர்வுகளையும் எழுதி தேர்வாகி இன்றும் எந்த அரசாங்க வேலைக்கும் செல்லாமல் இருப்பது நான் இழிவாக கருதுவதா, இல்லை என்னை பெற்ற குடும்பம் இழிவாக கருதுவதா, இல்லை இந்த நாடு இழிவாக கருதுவதா என்று எனக்கு தெரியவில்லை. இதை இந்த அரசாங்கம் தான் முடிவு செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.